அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோவேல். இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னு சொன்னாலே உண்மையிலே வடக்கு மாகாண சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் 2026ஆம் ஆண்டு சொல்லி ஒரு பெரிய பிரம்மாண்டமான முறையில் தான் அங்கே பாரம்பரிய நிகழ்வுகள் மற்ற பாரம்பரிய விளையாட்டுகள் அப்படி என்று சொல்லி பாரம்பரிய உணவுகள் அப்படி என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று அங்கே செய்ய போறோம். அது கிட்டத்தட்ட உண்மையிலே இப்போ பாரம்பரிய விளையாட்டுகள்னு சொல்லக்குள்ள அந்த இப்போ கிறிஸ்மரம் ஏறுறது அப்படி என்றெல்லாம் இப்பத்திய காலகட்டத்தில் அந்த நிகழ்ச்சிகள் வந்து கூடுதலாக வைக்கிறதே இல்லை. அது அப்படியே மங்கி மங்கி போகுது அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம். ஆனால் இப்போ அந்த இடத்துல வந்து அப்படியான ஒரு நிகழ்ச்சிகள் மற்றது அந்த சண்டைகள் தலகாணி சண்டைகள் அப்படி என்று சொல்லி அந்த முக்கியமான அந்த நிகழ்ச்சிகள் இப்போ நடாத்தாத நிகழ்ச்சிகள் வந்து அங்கே நடத்த போறேனும். அது பெரிய பிரம்மாண்டமான முறையில் நடக்க போகுது. வெளி மாவட்டங்கள்லேருந்தும் அந்த சிங்களாக்கள் மற்றது மற்ற பாடசாலைகள் அப்படியான ரீதியாக ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகுது. அப்போ நாங்களும் அங்கே தான் போகிறோம். அங்கே போய் நாங்கள் என்ன நிகழ்ச்சிகள் நடக்க போகுது, என்ன டான்ஸுகள் இருக்குது, என்ன விளையாட்டுகள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். உண்மையிலே இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்க. என்னென்னு சொன்னால் இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கக்குள்ள ஒரு சுவாரஸ்யமானதுமாகவும் இருக்கும். அப்படியே நாங்கள் அந்த போய் பார்க்க போகிறோம். அப்படியே நாங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னுக்கு எங்களோட வீடியோ நீங்கள் யார் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு தார பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். பாருங்க முன்னுக்கு எப்படி நல்ல மயிலெல்லாம் அந்த பிரதேச சபையினுடைய கௌரவ தலைவர் மற்றும் செயலாளர் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மயில் தோகை வந்து எப்படி தெரியுது பாருங்க. அந்த பனைமரத்தில் இந்த வடலி மட்டையில் அப்படியே செய்திருக்கிறோம் பாருங்க எப்படின்னு சொல்லி பார்க்கவே வடிவாக இருக்குது பாருங்க. மயில் அது நெசுலாக நிற்கிற மாதிரியே இருக்குது. இப்படி டென்ட்டு கரைக்கும் அப்படியே அடிச்சிருக்கணும் பாருங்க. அப்படியே பார்க்கவே நல்லா இருக்கு.
நோக்கோடு செய்யப்படுகின்ற இந்த நிகழ்வு சரி, எப்படி இவ்விடத்துக்கிட்ட பார்த்தோம்னு சொன்னா அவடத்துக்கிட்ட தாக சாந்தி நிலையம், அவடத்துக்கிட்ட தாகமாக இருக்கிறார்களுக்கு ஃப்ரீயா சர்பத் மோர் என்று சொல்லி எங்களை கொடுத்து கொண்டிருக்கணும். இப்படி இஞ்சால பார்த்தோம்னா சிறு கைத்தொழில் சந்தை மிஞ்சால நடந்து கொண்டிருக்கு. அப்படி இதில் பார்த்தீங்கன்னா பெரியப்ப தட்டுகள் அங்கால சின்ன அந்த கடகை மூடிய சின்ன அப்படியே சேர்த்து இஞ்சால வச்சிருக்கணும். இதுவும் பார்த்தீங்கன்னா
கண்டிய நடன நிகழ்வினை வழங்கிய கோடியா அக்ரபோதி மகாவித்யாலய மாணவர்களான சாலக்க பொன்ராணி JS ஆணுக ஆப்ரேஷன் இருக்கா கராம்பு வாசம் என்ன கருவா எவ்வளோ ஆகுது நல்ல வாசம் கருவா வாசம் நெஞ்ச இடம் கருவா 700 என்ன இந்த ஷன்போ இருக்கு இந்த மஞ்சள் தூள் அதுக்கு மாதிரி கோப்பி தூள் எல்லாம் அடிச்சு விலையெல்லாம் அடிச்சிருக்கு நம்ம 130 அந்த கோப்பி தூள் சத்துமா இல்லை சத்துமால உண்மையிலே 440 ரூபா இந்த மிளகு தூள் இந்த அதெல்லாம் சொல்லி நேரடியா தோட்டங்கள்ல இருந்து எடுக்கிறதோ நேரடியா தோட்டங்கள்ல இருந்து பல மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல இருந்து இருக்குது அப்படியா பல மாவட்டங்கள்ல பல தோட்டங்கள்ல இருந்து இருக்குது எனது கம்பெனியின் பெயர் தயாமல் ட்ரீ ஸ்டோர்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து எனது இயற்கையாக பல மாவட்டங்கள்ல இருந்து பல தோட்டங்கள்ல இருந்து கருவாப்பட்டை ஏலம் மிளகு கராம்பு மஞ்சள் தூள் மிளகுத்தூள் இயற்கையாக இலங்கையின் பல மாவட்டங்களிலே பல்வேறு மாவட்டங்களிலே பல தோட்டங்களிலே இயற்கையாக நாங்கள் கொள்ளளவு செய்து அதை வெளிவேசன் அடிவேட் பண்ணி ப்ராசஸ் செய்து பல இடங்களுக்கு மொத்தமாகவும் சில்லறையாகவும் வழங்கி வருகின்றோம். அத்துடன் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் எனது தொடர்பு இலக்கங்கள் 077 034 3950 வாட்ஸ்அப் இலக்கம் 076 924 3950. அனைத்து அடியார்களும் இதை நீங்கள் சகல உங்களோட வீட்டு பாவனைக்கு அலுவலக பாவனைகளுக்கு சமையல் பாவனைகளுக்கு நீங்கள் இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். சமுர்த்தி ஆரோக்கிய உணவு மட்டும் சொல்லி பாருங்க இங்கால போட்டு. ஆனா உண்மையிலே ஆரோக்கியமான உணவுகள்லாம் செய்து கொண்டிருக்கிற மங்கள பாலப்பம் மற்றது இங்கால இதுக்கு என்ன பேர் குண்டு தோசை என்ன குண்டு தோசையில உண்மையிலே இந்த குண்டு தோசை வந்து இலங்கையில பெருசா நாங்க சொல்றது குறைவு, இந்தியால கூடுதலா செய்யறது ஏனாக்கா இந்தியால கூடுதலா செய்யறது. அப்ப நீங்கள் எவ்வளத்துக்கிட்ட கூட இது இருக்கு அப்ப கோதுமமா நீங்க சேர்க்கிறதே இல்லை. நல்ல விஷயம், கோதுமமா சேர்க்கிறதால. ஓ, அப்ப இதுல பாத்தீங்கன்னா அப்பம் எல்லாம் சுட்டு வச்சிருக்கேன் பாருங்க. அப்பத்தை பார்க்கவே ஆசையா இருக்கு. அங்கால இதுல எல்லாம் சுட்டு வச்சிருக்கேன். சுசியம் போண்டா பாருங்க அப்படி என்று சொல்லி. அப்பமெல்லாம் எவ்வளவு சோடி 60 ரூபா. கடையிலே அப்பம் ஒரு சோடி 110 ரூபா 100 ரூபா விற்கிறாங்க. கொஞ்சம் தோசையும் போடுறீங்களே என்ன? ரைட், தோசை இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை தோசை இந்த ஆட்டாமா புட்டும் தோசையெல்லாம் எவ்வளவு 35 ரூபா. பரவாயில்லை, இப்படிதான் போடுறது என்ன சின்ன சின்ன குளிக்க. குளித்தட்டு விளையாட்டு வந்து நடந்து கொண்டு இருக்கு. நெருப்பா விளையாடு ரைட் பழம் காய் பழமும் போல பாரம்பரிய விளையாட்டுகள். திரும்ப இறங்குறேனும் திரும்ப இறங்கி விளையாடுறேனும். நெருப்பா தாங்கிறாங்க. பழம் போகுது, ஆனா அடிப்புல போல பழம் போயிடுச்சு. சரி, அதே டீம் தான் இறங்கி இருக்கு. இப்போ 2 பழம் எடுத்துட்டாங்க போல. ரைட், பழம் இறங்கிட்டு அடுத்த பழம் போகுது. பழம் இறங்கிட்டு அடுத்த பழம் போகுது. 3 பழம் போயிடுச்சு. கிறிஸ்மஸ் விளையாட்டு நடந்து கொண்டிருக்கு. இனிமேல் ஏறுற கொஞ்சம் கஷ்டம். அனதறிய அந்த கொடியை எடுப்போம். பாருங்க, கரவாசிக்கிட்ட வந்து கிறிஸ் அப்படியே ஏறி வலிக்கிட்டாங்க.
கடைசி ஆறு ஏறி வெளில போறான்னு தெரியல. ஏறிக்கொண்டிருக்கிறான் சிங்க ஏறிக்கொண்டிருக்கான். ஆக்களை பார்க்கல ஏறக்கூடிய ஆக்கள் மாதிரி தான் இருக்கு. அரவாசிக்கிட்ட ஏறி கிரஸ் அப்படியே வலிச்சுட்டாங்க. இன்னொரு அரவாசி கிரஸ் வந்து மேலே விடாது. அந்த கிரஸையும் வலிச்சாத்தான் நீ மேலே ஏறலாம். மாறு மேலே ஏறி வெற்றி பரிசு எடுக்க போறாங்க. அந்த தெரியல. நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களை பிரதம விருந்தினர் உரையாற்றுவதற்காக அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றோம். கிட்ட போய் கொண்டிருக்கிறோம். வெட்டியில கடைஞ்சு கொண்டிருக்காங்க. விடாத போய் கொண்டிருக்க கொடிய கிழிச்சா சரி. பயிரிழத்தல் போட்டி ஆரம்பமாகிக் கொண்டிருக்கு. பல போகமாகத்தை முழுக்கலாம் 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 விட்டுட்டாங்க இந்த வெற்றியும் மங்கள பக்கம் அப்படியே போயிருக்கு. மூச்சு நினைக்கிறேன். அவையில ரெண்டு பக்கம் உண்மையிலே பயங்கர ஃபிட்டா தான் நிற்குது. ரெண்டு பக்கம் டைட்டா தான் நிற்குது. கவுரா ரெண்டு பக்கம் பயங்கர டைட்டா தான் நிற்குது. அங்காலே கொஞ்சம் இங்கால பாத்தீங்கன்னா கயிறு இங்கால வந்து கொண்டு கவரு. இந்த டீம் தான் கொஞ்சம் மங்கால எழுத்து கொண்டு இருக்கலாம். இந்த டீம் கொஞ்சம் மூச்சை எழுத்து கொண்டு இருக்கலாம். மெல்ல மெல்லமா கயிறு இப்போ இங்கால பக்கம் போய் கொண்டு மெல்ல மெல்லமா இங்கால பக்கம் போய் கொண்டு இங்கால பக்கம் போய் கொண்டிருக்கு. இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய விடக்கூடாது. நிறைய நடுவில் நிற்கணும். நிற்கணும். பக்கம் வெற்றிய
வெல்ல போகுதுன்னு சொல்லி. ஆனா இந்த டீம் வெல்ல போகுதுன்னு சொல்லி இந்தியால பக்கம் இல்லை அழுத்து கொண்டிருக்கணும். இந்தியாவை முழுத்து கொண்டிருக்கணும். எங்களை பக்கம் நான் போய் கொண்டிருக்கு. என்ன கலைக்கு போன மாதிரி தெரியுது. என்ன கலைக்கு போன மாதிரி தெரியுது. ஒட்டு பண்ணி நான் பார்க்க போனா இங்கே பக்கம் கை வந்து எல்லாம் கூட அழுத்து கொண்டிருக்கணும். இங்கெல்லாம் அழுத்து கொண்டிருக்கணும். இந்த டீம் தான் பண்ணு. சரி எப்படி இவ்வளத்துக்கிட்ட பார்த்தோம்னு சொன்னா தலகாணி சண்டை நடக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளுமையோட சின்ன ஒரு ஆள் நிற்கிறார். பின்னுக்கெல்லாம் கையை வச்சு கொண்டு வெல்லுவன் ஒரு நம்பிக்கையில வந்து நிற்கிறாரால் பாப்பம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்த்து கொண்டிருக்காங்க ரெண்டு பேரும். சின்ன ஆளுக்கு தேவையாது. தலாணிட்ட உயரம் இருந்து கொண்டால் தலாணி அடிக்க வராது. சும்மா ஒரு ஆசைக்கு வராது தானே. தலாணிட்ட உயரம் இல்லை. பெரிய ஆக்களை கண்டா தான் கொஞ்சம் பெரிய பண்ணணும் இருக்கும். பார்த்து சொன்னா இந்தியாலயம் ஒரு அலவரி கொண்டு இருக்காரு. அப்படியே திரும்ப கொஞ்சம் பலம் மாறி நிக்கணுமா. அவனும் புர்ரையிலேன்ட்டு ஒன்று தான் நிற்கிறான். வேற அவரும் புர்ரையிலேன்ட்டு ஒன்று தான் நிற்கிறாள். என்னென்றாலும் பாப்பம் அடி போனாலும் பரவாயில்ல. ஒருக்கா விளையாண்டு தான் பாப்பம் வந்து ஆளை நிற்குது. சின்னபடியும் தலைவணியோட தூக்க இயலாது என்றாலும் ஒரு நம்பிக்கை இயலாது வந்து நிற்கிறார். வேற அப்படியே இந்தியாவில் வேற டீம் ஒன்று நிற்குது. பாப்போம் இது என்ன கட்டமான்னு சொல்லி வேற ஆக்கலை. இறங்கிட்டாங்களா அதுக்கிடையில இறங்கிட்டாங்க. சரி அப்படி வளம் மாறி இந்தியாவில் நிற்கிறாங்களா. அப்படியே இந்தியாவை மாறி கொண்டிருக்காரு. பார்ப்போம் இந்தியாவில் பக்கம் என்ன நடக்க போகுது. இதெல்லாம் உண்மையில ஒரு பெரிய ஆக்கள் வச்சு விளையாடக்குள்ள நல்லா இருக்கும். பார்க்க நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். சின்ன ஆக்கள் விளையாடுறபடியா கொஞ்சம் அந்த விழுந்துட்டான். சின்ன ஆக்கள் விளையாடக்குள்ள அதை பார்க்க எங்களுக்கு ஒரு அந்தரமா இருக்கு. ஆனால் அதெல்லாம் உண்மையிலே ஒரு முதலெல்லாம் பெரிய ஆக்கள் வச்சு இந்த போட்டிகள் வைக்கக்குள்ள பார்க்க ஒரு விறுவிறுப்பாக இருக்கு. பாருங்க கிரவுண்ட் எப்படி சொன்னோம்னு சொல்லி ஆக்கள் பாருங்க. போட்டி முடிவுகள் இங்கே கிடைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து கைநழுத்தல் போட்டியில் பங்கு பெற்று வெற்றி எண்ணியவர்களுக்கான முடிவுகள்